எல்லாருக்கும் வணக்கம். பிரச்சனைகள வரவேறுங்க. பிரச்சனைகளுக்கு நன்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அது எதனால அப்படின்ற இன்னொரு உண்மை சம்பவத்தோட நம்ம பார்க்கலாம். அமெரிக்கா செஞ்சுட்ட அதே பொருளாதார நெருக்கடிய பார்த்தீங்கன்னா, கியூபா நாட்டுக்கு தராங்க. அந்த நாட்டு கூட யாரும் வர்த்தகம் வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடையும் விதிக்கிறாங்க. அந்த நாட்டு மக்களுக்கு கஷ்டமா இருந்தாலும், அவங்களுக்கு இருந்த ஒரே நம்பிக்கை அவங்க தலைவர் காஸ்ட்ரோ தான். அப்போ அவர் சொல்றாரு. ஒரு நாட்டோட பொருளாதாரத்த அழிச்சுட்டா அந்த நாடு அழிஞ்சு போயிடும் அப்படின்ற எண்ணத்த நாம மாத்தணும். நம்ம எல்லாரும் சேர்ந்து போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கைய தர்றாரு. அவங்க என்ன செய்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு கிடைச்ச உணவ தேவையான அளவுல பயன்படுத்துறாங்க. தேவையற்ற ஆடம்பர செலவுகள குறைக்கிறாங்க. பால் தேவையான அளவு குழந்தைகள் இருக்கிற வீட்டுக்கு மட்டும் பயன்படுத்துறாங்க. சொல்லப்போனா அவங்களால எந்த அளவுக்கு சிக்கனமா இருக்க முடியுமோ, சிக்கனமா இருந்து அந்த நாட்டு குழந்தைகளோட நல்லா படிக்க வைக்கிறாங்க. இப்ப நீங்க நினைக்கலாம். இப்ப எல்லாமே சிக்கனத்தோட வாழணும்னும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. இப்ப இந்த பிரச்சனைகளை எதிர்கொண்டு அவங்க இன்னும் கஷ்டம் தானே படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம். ஆனா அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா, அவங்க தங்களை அறியாமலே ஒரு விஷயத்த கத்துக்கிறாங்க. அதாவது குறைந்த செலவில் எப்படி வாழ்க்கையை வாழ்கிறது, குறைந்த செலவில் எப்படி அதிக விவசாய உற்பத்தி பண்ணுறது அப்படின்னும், மருந்து இல்லையா அதுக்கு தேவையான மருந்தை, ஒரு நோய்க்கு தேவையான மருந்தை நாமளே தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செய்கிறாங்க. அந்த கியூபா நாடு பார்த்திங்கன்னா சர்க்கரைக்கு பேர் போன நாடு. இப்போ யாரும் அதை வாங்கலையா, அவங்க அடுத்தது என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்கக்கிட்ட இருக்கிற இடத்த வச்சு சுற்றுலாத்தலமாக மாற்றுறாங்க. இன்னும் சொல்ல போனால் அதுக்கு அதிகமாக வந்துட்டு போனவங்களே பார்த்திங்கன்னா அமெரிக்கர்கள் தான். இப்போ அவங்க அந்த பிரச்சனை வந்தனால தான் எப்படி தங்கள்கிட்ட இருக்கிற வளங்களை வச்சு நிம்மதியாக வாழணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கற்றுக்குறாங்க. எல்லோரும் ஒவ்வொரு துறையிலும் பார்த்திங்கன்னா நம்ம இதை செய்யணும், நம்ம இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வருது. மற்றவங்களை எதிர்பார்க்காம ஒரு நாடு பொருளாதார நெருக்கடியை சந்திச்சாலும் எப்படி வாழணும் அப்படின்ற ஒரு உதாரணத்தோடு திகழுது. இதுக்கு காரணம் அந்த பிரச்சனை வந்தனால தானே. பிரச்சனை இல்லைன்னா அவங்க இப்போ இருக்கிற மாதிரி எப்படியோ வாழ்ந்துட்டு போயிருப்பாங்க இல்லையா. நான் என்ன சொல்ல வரேன்னா, நிச்சயமாக நீங்கள் ஒரு நடந்து முடிஞ்ச உங்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையும் சரி, இப்போ வரப்போகிற சூழ்நிலையும் சரி, நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஒரு பிரச்சனை வந்தனால தான் நீங்கள் அதிலிருந்து ஒரு தெளிவு பெற்றிருப்பீங்க. கண்டிப்பாக உங்ககிட்ட ஒரு மாற்றம் இருந்திருக்கும். எந்த பிரச்சனை வந்தாலும் முடிவு